இச்சையானது கற்பந்தரித்து மரணத்தை பிறப்பிக்கும். யாக்கோபு 1 15 மற்றும் 16 பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். மோசம் போகாதிருங்கள் என்று இந்த வசனம் எச்சரிக்கின்றது. ஏன் அப்படி எச்சரிக்கின்றது? இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். ஆகையால் மோசம் போகாதிருங்கள் என்று இந்த வசனம் எச்சரிக்கின்றது. 14 சொல்லுகிறபடி, அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே சோதிக்கப்படும் போது என்ன நடக்கிறது என்பதைத்தான் நாம் தியானித்து கொண்டிருக்கிற இந்த 15 சொல்லுகிறது. என்ன நடக்குமா? நமது உள்ளத்தில் உள்ள இச்சையும் உலகத்தில் உள்ள அந்த இச்சைக்கேற்ற ஒன்றும் சந்தித்து திருப்தியாகும் போது கற்பந்தரிக்குமாம். அப்படி கற்பந்தரித்து எதை பிறப்பிக்கும்? பாவத்தை பிறப்பிக்கும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. பாவம் பூரணமாகும் போது, அதாவது பாவம் முழுமையாய் மனப்பூர்வமாய் நிறைவேற்றப்படும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அதாவது மரணம் நமது சரீரத்திலும் ஆத்மாவிலும் ஆரம்பமாகிவிடும். இச்சை பாவத்தையும் பாவம் மரணத்தையும் பிறப்பித்து மனிதனுடைய சமாதானம், சந்தோஷம் ஆகியவற்றை கெடுத்து தேவனை விட்டு பிரித்து மோட்ச ராஜ்யத்தின் ஜீவ பாதையை விட்டு விலக்கி நரகத்தின் பாதையை நோக்கி பயணிக்க செய்கிறது. ஆகவேதான் என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள் என்று 16 நம்மை எச்சரிக்கின்றது. ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள், அதாவது ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் மோசம் போகாதிருக்க என்ன செய்ய வேண்டும்? நமக்குள் இருக்கும் இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் முன்னரே பாவத்தை அழிக்க வேண்டும். வயிற்றில் இருக்கும் கற்பம் அழிக்கப்படுவது போல நமது இச்சையானது கற்பந்தரித்த உடனே அது அழிக்கப்பட வேண்டும். இல்லையேல் பாவம் பிறந்துதான் ஆகும். அதை எப்படி அழிக்க வேண்டும்? தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற குற்றமில்லாத விலையேறப்பெற்ற இரத்தமே அந்த பாவம் என்ற கற்பத்தை அழிக்கக்கூடிய வல்லமையானது. எபேசியர் 5 11 முதல் 13 வரை உள்ள வசனங்கள் இப்படியாக சொல்லுகின்றன. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாயிருக்கிறதே. அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாக்குகிறதெல்லாம் வெளிச்சமாயிருக்கிறது. அதாவது கனியற்ற அந்தகார கிரியைகளாகிய பாவங்கள் என்ற சோதனைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ள வேண்டுமாம். எப்படி கடிந்து கொள்வது? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவலட்சணமான கனியற்ற அந்தகார கிரியைகளாகிய பாவங்களை கடிந்து கொள்ள வேண்டும் என்று எபேசியர் 5 11 மற்றும் 12 சொல்கின்றன. அப்படி கடிந்து கொள்ளும்போது என்ன நடக்கும் என்பதைத்தான் இதற்கு அடுத்த வசனம் எபேசியர் 5 13 சொல்லுகிறது. அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும் என்று. வெளிச்சத்தினால், அதாவது நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று யோவான் 8 சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ஒளியின் வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். ஆங்கில வேதாகமம் ஜேம்ஸ் வெர்ஷனில் பட் ஆல் திங்ஸ் தட் ஆர் எக்ஸ்போஸ்ட் ஆர் மேனிஃபெஸ்டட் பை த லைட் என்று எழுதப்பட்டுள்ளது. அதாவது கிறிஸ்துவின் ஒளியின் வெளிச்சத்தினால் அவைகள் இரகசியமாக பாதுகாப்பாக இராதபடி வெளியரங்கமாக்கப்பட்டு உயிரற்றதாக்கி விடுவது. நமக்குள் இருக்கும் இச்சையினால் கற்பந்தரிக்கப்பட்ட பாவம் பிறந்து மரணத்தை பிறப்பிக்கும் முன்னரே கிறிஸ்துவின் ஒளியின் வெளிச்சத்தினால் கொன்று விடுவது என்பதே இதன் பொருள். ஒவ்வொரு பாவ சிந்தையும் நமக்குள் உண்டாகும் போது சிலுவையில் சிந்தப்பட்ட மாசற்ற விலையேற பெற்ற தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நினைவு கூர்ந்து கிறிஸ்துவின் ஒளிக்குள் காணப்படுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.